சோஷியல் மீடியா முழுவதுமே ஒரு தமிழ் சீரியலில் நடித்த ஒரு நடிகையினுடைய பர்சனல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. அதனால் அதை பற்றின பரபரப்பான பேச்சுக்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதில் வந்து பர்சனல் வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னதுமே வந்து இதுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் வைப்பாங்க. ஏன்னா ஏன் அதை வந்து நான் சோஷியல் மீடியாவில் வந்து இதை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை, இந்த குழந்தை வேணுன்னே யாராவது ஒரு அம்மா வந்து பால்கனியில் வந்து அந்த குழந்தைய யாராவது தூக்கி போட்டுருவாங்களா? ஏதோ ஒரு கவனச்சிதறல், இப்போ வண்டி ஓட்டுறோம் வேணுன்னே யாராவது போய் ஆக்சிடென்ட் பண்ணுவாங்களா? ஒரு சிறு கவனக்குறைவு ஒரு விபத்தை ஏற்படுத்துது. எவ்வளோதான் ஜாக்கிரதையாகவே இருந்தாலும் சில நேரத்தில் நம்மையும் மீறி சில விபத்துகள் நடந்துடுது. அந்த மாதிரி தான் இந்த வீடியோ வெளிவந்தது. அப்படி தான் ஒன்று. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா, படித்த பொண்ணு அதுக்கு எங்கே போச்சு அறிவு, இப்படி இல்லாமல் வந்து காஸ்டிங்க்கு வந்து வாய்ப்புக்கு வந்து இப்படி இல்லாமல் வந்து வீடியோ காலில் நடப்பாங்க போவாங்கன்ட்டு ஏகப்பட்ட அறிவுரைகளை அள்ளி தெளிக்கக்கூடிய சமூக சூழலை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி சேத்பட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்தது. அந்த குழந்தை என்னென்னா நடுவில் திடீர்னு பால்கனியில், அந்த பால்கனிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கூரையில் வந்து அந்த கை குழந்தை விழுந்துடுச்சு. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க. அந்த குழந்தையை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவை சமூக வலைதளம், நீலாம் ஒரு அம்மாவா, நீலாம் எதுக்கு புள்ள பெற்றுக்கிற, உனக்கு வளர்க்க தெரியலனா நீலாம் எதுக்கு வந்து வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏற்றி அந்த அம்மாவை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அந்த அம்மாவை வந்து தற்கொலை பண்ணி வச்சானுங்க. சோஷியல் மீடியாவில் இது நடந்தது. இப்போ அந்த குழந்தை அனாதை. இப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு யாருமே கிடையாது. இதுதான் இந்த இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய வரமும் சரி சாபமும் சரி. வரம்னு சொல்கிறது நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். சாபம்ன்றது இந்த மாதிரி வந்து கண்டவனும் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி கருத்து சுதந்திரம் சொல்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைய வந்து சாவடித்து ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றி சாகடித்து இன்றைக்கி அந்த குழந்தை அனாதை. யாராவது வேணும்னு அதை செய்வாங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் இன்னொரு குழந்தை மாடி படிக்கட்டில் குழந்தை வராண்டாவில் விளையாடிட்டு இருக்குது. கதவை திறந்து வெளியே போகும்போது எங்கே போயிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது படிக்கட்டில் இறங்கக்கூடிய குழந்தை தான். ஆனால் படிக்கட்டில் அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லேருந்து கீழே வந்துடுச்சு, இறந்து போச்சு. இதையெல்லாம் வேணும்னு யாராவது பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். கூடுமானவரை எல்லாருமே வந்து பாதுகாப்பாக தான் இருக்கிறோம். ஆனால் அதையும் மீறி சில நேரங்களில் நடக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ இப்போ இந்த நடிகையினுடைய வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாரும் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கருத்துக்களை வந்து முன் வச்சிட்ருக்காங்க. சரி, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படின்றதுக்காக இந்த சேனலில் வந்து நம்ம வந்து பேச இருக்கிறோம். இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ஸோ சின்னத்திரை நடிகனுடைய வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அது குறித்தான நிறைய பேச்சுக்கள், வீடியோ எங்கே இருக்குது எனக்கு அனுப்பு, இப்படியான பேச்சுக்கள் நிறைய போயிட்டுருக்கு. அதில் இந்த மாதிரியான விஷயம் இந்த பொண்ணு செய்யலாமா, பண்ணலாமா, படித்த பொண்ணு தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இந்த படித்த பொண்ணு தானேன்ற ஒரு சில கமெண்ட்டுகள்லாம் பார்க்கும்போது அதற்கு எதிர்வினையாக நான் யோசிச்சது என்னென்னா, 2012 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். அது என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இத்தனைக்கு படித்தவங்க இருக்கக்கூடிய சமூகம் தான், அமெரிக்காவில் வந்து படித்தவங்க இருக்கக்கூடிய சமூகம் தான். அதுவும் வந்து ஒரு மெக்டானல்ட் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு வந்து வேலை செய்யும். ஓகே, அப்போ ஒரு ஃபோன் கால் வரும். யார், அந்த மேனேஜருக்கு அவங்களும் இப்போ சாண்ட்ரான்னு பேர், அந்த மேனேஜர் பேர். அவங்களுக்கு ஃபோன் வரும். இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பேகின்னு ஒரு பொண்ணு பணம் திருடிட்டதா இங்கே ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவள் கவுண்டரில் தானே இருக்கா, அவளை கூப்பிட்டு போய் தனியாரையில் விசாரிங்க அப்படின்னு போலீஸ் குரல் மட்டும் தான் கேட்கும். அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் மிரட்டி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து, நம்ப மாட்டீங்க, அந்த படம் நீங்கள் பாருங்கள், அது உண்மை சம்பவம். 2004 என்ன அமெரிக்காவில் 35 மேற்பட்ட மாகாணங்களில் இந்த மாதிரி ஃபோன் கால் ஸ்கேம்னு ஒன்று நடந்தது. அதில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணை வந்து ஓரல் செக்ஸ் வரையும் எடுத்து போனாங்க. ஒன்றும் இல்லை, போலீஸ் ஃபோனில் பேசுகிறார், அவ்வளோதான். அந்த மிரட்டல் உருட்டலுக்கு நம்ம எல்லாருமே மெத்த படித்த அந்த பெண் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவன் சொல்கிறதான் கேட்குற மாதிரி பண்ணுவான், அந்த அளவுக்கு மிரட்டுவான். அப்போ போலீஸ் மீதான பிம்பம் நம்மளுக்கு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த படம். கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா கீழ்ப்படிதல்னு அர்த்தம். அந்த படம் ஃபுல்லுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை ஃபோன் கால், நீ ஜெயிலுக்கு போயிடுவ, உன் வீட்டில் வந்து ட்ரக்ஸ் இருக்குன்ட்டு நான் வந்து போய் செக் பண்ணி அங்கே ட்ரக்ஸ் இருந்தால் நீ மாட்டுவ. இந்த மாதிரி
அதாவது என்ன கருமம் அவுத்து போனோமா அவுத்து போட்டுறேன், இதை காமிக்கணுமா இதை காமிச்சிடுறேன், என்ன மயிரை போடணும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுடைய நிலைமையிலேருந்து பார்க்கும்போது என்னை சீக்கிரம் இருந்து இந்த சனியிலேருந்து என்னை விடுவிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, இது வந்து ஒரு வாய்ப்புக்காக கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இந்த மாதிரியான வீடியோக்கள் எப்போ வந்து ஃபோனில் கேமரா வந்ததோ அப்போலேருந்து இது வந்து பல்கி பெருகுது. ஒன்று தெரிந்தே செய்வது, இன்னொன்று தெரியாமல் நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கும்பமேளாவில் குளிச்ச பொண்ணுங்கள்லாம் வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணி ஏகப்பட்ட காசு வந்து பார்த்தானுங்க. இந்த மாதிரி அருவியில் குளிக்கிறதுலேருந்து இந்த மாதிரியான அமைச்சர் வீடியோஸ்க்கு உலகமெங்குமே அதுக்கு வந்து வரவேற்புகளும் இருக்கிறது. அதை வந்து இங்கே வந்து தடுக்கவே முடியாது. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இது எல்லாமே வந்து இது ஒன்று தெரியாமல் நடக்கிறது ஒன்று, இன்னொன்று ட்ரஸ்டினுடைய அடிப்படையில் நடக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காதலன் வந்து ஒரு காதலியை நான் ஒன்று வந்து நிர்வாணமாக பார்க்கணும் அப்படின்றது கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ட்ரஸ்ட்டு. இப்போ இந்த ட்ரஸ்ட்டுக்கு என்ன ஆகுது, இதில் வந்து நிறைய பொண்ணுங்க, இப்போ நான் தொடர்ந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து இந்த டேபு திங்ஸை தொடர்ந்து உடச்சி பேசிட்டு வர்றதுக்கும், எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வந்துன்னா உடனே வந்து அதுக்கு வந்து எதிர்வினையாக வந்து நீங்கள் வந்து குறைஞ்சி போயிடாதீங்க, அதை ஜஸ்ட் லைக் தட் லெஃப்டில் ஹேண்டில் பண்ணுங்கள், உடம்பை வந்து புனிதமாக்காதீங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. அதுக்கு உதாரணம் தான் அந்த மாடியிலேருந்து ஒரு குழந்தை வந்து சேத்துப்பட்டில் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பொழைச்சிச்சு, ஆனால் அவங்க அம்மா சாப்பிட்டானுங்க. இந்த மாதிரி விக்டிமை காலி பண்ணாதீங்க. ஏன்னா உடம்பு வந்து புனிதம்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஆஃபீஸர் ஆன் டியூட்டின்னு ஒரு படம், அந்த படத்தில் நான் அதை தான் பேசினேன். ரைட்? காரணம் என்னென்னா, அவங்க ஒரு ட்ரஸ்ட்டில் செய்கிற ஒரு விஷயத்தை ஒருத்தன் வந்து ரிலீஸ் பண்ணுறா, ஏதோ லீக் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு அந்த பொண்ணு என்ன செய்யும்? நான் சொல்கிறது இப்போ இந்த காஸ்டிங் காலுக்கு ஒரு வாய்ப்புக்காக, இந்த வாய்ப்புகள் எல்லா துறைகளிலுமே இருக்குது. இந்த வாய்ப்புக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா துறைகளிலுமே இருக்குது. இது என்னென்னா கொஞ்சம் வெளிப்படையான துறைன்றதுனால அது வெளியே தெரியுது. மற்ற இடங்கள்லாம் அது வந்து ஒரு பெருசாகவே தெரியாது. அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ எப்படி அந்த ஃபோன் குரலுக்காக வந்து ஒரு சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி எந்த ஒரு இதை வந்து ஏன்னு ஒரு கேள்வி கேட்கணுன்ற ஒரு தோணவே இல்லை பாரு யாருமே. அங்கே சுற்றி இருந்த படித்த எத்தனை பேருமே இருக்கிறான். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 3 ஆண்கள் 3 பெண்கள் வேலை செய்வாங்க. யாருக்குமே தோணலை. ஏன்னா பேசுறது போலீஸ். இங்கே என்னென்னா அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் கேட்குறாரு, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்ட்டு. அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியாக இருக்குது. வாய்ப்பு, புகழ் தேவை, அதான் மைண்ட் செட். வேறு எதை பற்றி அது கவலையே படலை. அந்த வீடியோ நம்பிக்கையின் அடிப்படையில் சொன்ன ஒரு விஷயம், செஞ்ச ஒரு விஷயம் இது ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆளுக்கு வந்து அந்த பொண்ணை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் தடுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏனென்றால் இது ஆர்வத்தை உண்டாக்குற ஒரு விஷயம்னும் போது இது அமைச்சர் வீடியோஸ்க்கு எல்லா இடத்துலையுமே வேல்யூஸ் இருக்கும். இப்போ வந்து சின்ன வயசில் இருக்கிறவன் பார்க்கணுன்னு ஆசைப்படுவான், என்ன ஒரு மத்தியம வயதை கடந்தோம் இது என்னடா அது அப்படின்ற மாதிரி போவான். இதுதான் வந்து நிதர்சனம். அதனால் இதை வந்து தடுக்கவே முடியாது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஒரு நிமிஷத்துக்கு 10 வீடியோன்ற அளவில் வந்து உலகமெங்கும் இந்த மாதிரி அமைச்சூர்தனமான வீடியோக்கள் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ லட்சக்கணக்கான வீடியோக்கள்லாம் இதில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் வந்து தடுக்கவே முடியாது. ஆனால் இந்த பிரச்சனையை, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிற விஷயத்தை நம்ம குழந்தைங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தை நம்ம கூட மட்டுமே இருக்கிறது இல்லை, எல்லாருக்குமே நம்ம குழந்தை நல்ல குழந்தை தான். ஆனால் அது யார் கூட பழகுது, என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அது பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியாது. இப்படி ஒரு நிலை வருவதற்கு முன்பாக வருமுன் காப்போன்ற மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லலாம். எஸ்பெஷலி இந்த கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு படம் நான் சொன்னல, இதை நிச்சயமாக நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம். அந்த குழந்தைய வச்சு நீங்கள் படம் பார்க்கலாம். 15-18 வயசுக்கு மேலே இருந்தால் நிச்சயமாக அந்த பொம்பளை பிள்ளையோடு நீங்கள் அந்த படத்தை பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்ன விஷயங்கள்னால், இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கும் நீங்கள் வந்து உடம்பு வந்து ரொம்ப புனிதெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு ஆக்சிடென்டல் செய்யாத, பார்த்துக்கோ, குடும்பம் பண்ணாத, யாரையும் ட்ரெஸ் பண்ணாத, ஜாக்கிரதையே இரு. நடந்துருச்சுனாலும் அப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்கிறதுக்கும் அந்த குழந்தை கூட இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பேசுகிறவன் 1000 பேசிட்டு போவான். குழந்தை உதாரணத்துக்கும் சொல்கிறேன். குழந்தை பொழைச்சிடுச்சு, பேசின 1000 பேசி அந்த பொண்ணை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி அந்த பிள்ளைய வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இந்த குழந்தை அனாதை ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயமோ, ஒரு உடம்பு சரியில்லைனா, ஒரு சளிக்கோ ஒரு ஜுரத்துக்கோ எவனோ எந்த புறம்போக்கும் நிற்க போகிறதில்ல. அதே மாதிரி இது பேசுறதுலாம் மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதத்தில் அந்த ஓடிடும். அப்புறம் அது பழங்கதையாக ஆகிடும். இது ஒன்று. ரெண்டாவது, இதை எதிர்கொள்கிறது எப்படின்றதுக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஓவியாவோட வீடியோ இதே மாதிரி வந்தது.
அப்போ இதே மாதிரி சமூக வலைதளங்கள் வந்து பரபரப்பாச்சு. அப்போ ஓவியா ஒரு விஷயம் பண்ணாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. ஏதோ வந்து அதில் வந்து கேட்கும்போது, அடுத்த வாட்டி ஒன்றா நான் வந்து ஹெச்டி பிரிண்டில் அப்லோட் பண்ணுறேன், இப்போதைக்கு இதை என்ஜாய் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க. அந்த மாதிரி என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, படித்தவங்க தானே அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆனாலும் வருவான். நேருக்கு நேராக பார்க்குறாங்கன்னா, நேரில் அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுடைய அந்த ரியாக்ஷனை பார்த்து பாரு, அவளை வந்து குறுகு வச்சிட்டேன் பாருன்றது ஒரு விதமான ஒரு மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேள்வியெல்லாம் எப்படி கேட்பானுங்க. கேட்டால் அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, ஆமாம் நடந்துடுச்சு, ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டானுங்க, என்ஜாய் பண்ணீங்களா ப்ரோனோ, யோகி மாதிரி வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு கதை. இதை தான் நீங்கள் ஓவியா பண்ண மாதிரி தான் இந்த பொண்ணு அதை பண்ணணும். ஆனால் சொல்கிறது ஈஸி. இதிலேருந்து வெளிவரதுக்கான ஒரு விஷயமாக தான் இதை நான் பேசுகிறேன். அது மட்டும் கிடையாது, இப்படியான சூழலில் இருக்கக்கூடிய பெண்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்பதும், கூடுமான வர சொந்தங்கள் வந்து அந்த மாதிரி எச்சத்தனமாக பேசுகிறவங்கள அந்த பொண்ணுக்கிட்ட விடவே கூடாது. அது மாதிரியான அது ஏன்னா சமூக வலைதளங்கள் என்ன வேணாலும் பேசுவான். அதெல்லாம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருக்கணும். வீறு கொண்டு எழுந்து நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எதிர்கொள்கிற கேள்வி, ஆமாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க கேட்டால் காமிச்சேன், ஆமாம் இதில் என்ன நான் என்ன கொலை பண்ணுறேன்னா, கொள்ளை அடிச்சிட்டேனா, இல்லை இன்னொருத்தன் சொத்தை அடிச்சிட்டேனா, கேட்டால் காமிச்சா ரெக்கார்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல, அனுப்பிச்சுட்டான், அதுக்கு வைக்கப்பட வேண்டியது அவன் தான்டா, நான் கிடையாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு வெளியே வரணும். இதுதான் இருக்கிற சொல்யூஷன். இன்னும் ரொம்ப கேட்டால் அடுத்த வாட்டி ஒன்றா நான் ட்ரை பண்ணுறேன், ஹெச்டியில் எடுத்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பக்கி பரதேசிங்களுக்கு. வேறு என்ன சொல்ல முடியும்? இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, திரும்ப அந்த பொண்ணை போய் நேரில் சந்திக்கும் போது அந்த பொண்ணை பாரு, கேள்விகள் கேட்டு அந்த குறுக்கு வைக்கிறேன் பாரு அப்படின்ற நிறைய சைக்கோக்கள் இருப்பாங்க. அந்த பொண்ணு கூட இருக்கிறவங்க அதை பார்த்துக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விஷயம். ஸோ பாதிக்கப்பட்டவருடைய பக்கம் நிற்பதே நியாயம். இதற்கு குறித்தான விழிப்புணர்வை நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பேசணும். காரணம் என்னென்னா, படித்தவங்க தானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கள்ல, படித்தவங்க தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் சூழலும் நம்மளுடைய ட்ரஸ்ட்டும் தான் இந்த மாதிரியான செயல்களுக்கு காரணமாக அமைஞ்சிடுது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, வேணும்னு வண்டி எடுக்கும்போதே விபத்தில் மாட்டுவோன்னா எடுப்போம், நடக்குது இல்லையா? அது மாதிரி தான் இது. ஸோ இது பொதுவாக இது மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து சப்போர்ட்டிங்காக பாதிக்கப்பட்டவருடைய பக்கம் நிற்கணும். அது மட்டும் இல்லை, பெண் குழந்தைகளுக்கு இது மாதிரியான விஷயங்களை, டேபு திங்ஸ்லாம் அந்த குழந்தைங்கிட்ட நம்ம நிறைய பேசணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். இது குறித்தான கருத்துக்களை எதாவது உங்களுக்கு பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய வருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.